வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். தனக்கு எதிரான வருமான வரித்துறை சோதனை, அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதல். ராமமோகன ராவ் கண்டனம். ராமமோகன ராவ் குற்றச்சாட்டுக்கு முதல்வரும் மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும். மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். பண மதிப்பு நீக்க நடவடிக்கையால் எந்த பலனும் ஏற்படவில்லை. ராகுல் காந்தி, மமதா பானர்ஜி குற்றச்சாட்டு. மக்கள் நல கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேறியது. வைகோ அறிவிப்பு. தமது வீடு மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியது அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதல் என்று ராமமோகன ராவ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தலைமைச் செயலராக இருந்த ராமமோகன ராவின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிரடி சோதனை நடத்தியது. அதில் கணக்கில் வராத கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தாள்கள், தங்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து ராமமோகன ராவ் பதவி நீக்கப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார். அவருக்கும் அவரது மகன் விவேக்குக்கும் அழைப்பாணை அனுப்பி வருமான வரித்துறை விசாரிக்க இருந்த நிலையில் நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி கடந்த 23ஆம் தேதி சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் ராமமோகன ராவ் அனுமதிக்கப்பட்டார். நேற்று காலை சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்ட ராமமோகன ராவின் உடல்நிலை சீரானதால் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார். இந்நிலையில் சென்னை அண்ணா நகரில் உள்ள தமது வீட்டில் அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது வருமான வரித்துறையினர் சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி, அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். தமது வீடு மற்றும் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனை இந்திய அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதல் என்று அவர் மேலும் தெரிவித்தார். I was under house arrest by CRPF in this house. All of you have seen. The Chief Secretary of Tamil Nadu is a constitutional assault. It is a constitutional assault on the office of the Chief Secretary. I was Chief Secretary. I am the Chief Secretary. Still I claim I am the Chief Secretary of Tamil Nadu, appointed by Purachi Talavi Amma, appointed by, sponsored by, nurtured by Honorable Madam, who is my departed leader. தனது வீட்டுக்கு வருமான வரித்துறையினர் சோதனைக்காக வந்த பொழுது காட்டிய தேடுதலுக்கான ஆணையில் தமது பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றும் தமது மகன் விவேக் பெயர் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் ராமமோகன ராவ் மேலும் தெரிவித்தார். At 5:30 on 21st, 5:30 they knocked my doors. They entered my son's house in gunpoint. They showed the guns. What did I do? I don't know. I may be a big hurdle to many forces. No. They showed me a warrant. They showed me a search warrant. My name is not there. My son has never lived in this house. And what is Chief Secretary's chamber? It is the secret of various chief ministers, their decisions, their orders, and confidential reports. Is it not a constitutional assault? Where is the state government? What role the government of India or its departments of business to enter? If Honorable Madam was alive, anybody has got the guts to enter the Secretariat. CRPF enters the Secretariat. What guts they have got? It is the state government. It is the state elected by the people of Tamil Nadu. What business CRPF got into Chief Secretary's chamber? What business they have got? Whose permission they have got? தமது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 1,12,000 ரூபாய் பணமும் 40 முதல் 50 சவரன் தங்க நகையும் மட்டுமே வருமான வரித்துறையால் எடுத்துச் செல்லப்பட்டதாக ராமமோகன ராவ் மேலும் குறிப்பிட்டார். What did they found? They found 1,12,000 rupees, 320 rupees. And what gold they found? The gold on the person of my daughter, person of my wife, which is around 40 to 50 sovereigns of gold. And what documents they have found? They have found nothing. தொழிலதிபர் சேகர் ரெட்டியுடன் தமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் தொழில் ரீதியாகவோ தனிப்பட்ட முறையிலோ தொடர்பு எதுவும் இல்லை எனவும் அப்பொழுது ராமமோகன ராவ் குறிப்பிட்டார்.
I am being targeted. I have fear. My life is in danger. I don't know what forces. I have no links with Shekhar Reddy. I have no business links. I have thousands and thousands of friends in Tamil Nadu. I have nothing to do with Shekhar Reddy. I have nothing to do with his business. I have not held any positions where I signed. இன்னமும் தான் தலைமைச் செயலர்தான் என்று ராமமோகன ராவ் கூறியது பற்றி முதல்வர் பன்னீர்செல்வம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், முன்னாள் தலைமைச் செயலர் ராமமோகன ராவ் வீட்டில் நடைபெற்ற சோதனைகள் தகுந்த ஆதாரத்துடன் தான் நடைபெற்றதாக வருமான வரித்துறையினர் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ராமமோகன ராவ் தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதாவது வருமான வரித்துறை என்பது மத்திய அரசினுடைய கீழ் அமைந்திருந்தாலும் அதற்கென்று தனி அதிகாரிகள், தனி சட்டம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, தகுந்த உரிய ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இந்த சோதனைகள் நடந்திருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகளும் சொல்லுகிறார்கள். அதேபோல மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தலைமைச் செயலகத்திலும் அதற்குரிய ஆதாரம் இருந்த காரணத்தால் தான் அந்த சோதனை நடந்திருப்பதாக அந்த செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மத்தியில் இருக்கக்கூடிய அரசு, அதேபோல பாரதிய ஜனதா கட்சி, அதேபோல அங்கு இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகள், இவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. நான் தான் இப்பொழுதும் தலைமைச் செயலாளர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பேட்டி தருகிறார் என்று சொன்னால் இதற்கும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். கரும்பு விவசாயிகளின் நலன் கருதி கடந்த ஆண்டை போலவே இவ்வாண்டும் கரும்பு டன் ஒன்றுக்கு 2850 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். அதில் கரும்பு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு கடந்த 5 ஆண்டுகளாக உயரளவில் கரும்புக்கான மாநில பரிந்துரை விலையை நிர்ணயம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ள முதல்வர், இதன்படி கடந்த ஆண்டை போலவே கரும்பு டன் ஒன்றுக்கு 2850 ரூபாயை விலை நிர்ணயம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் மத்திய அரசு நிர்ணயித்த ஆதாய விலையான 2300 ரூபாய் என்பதற்கு பதில் தமிழக கரும்பு விவசாயிகளுக்கு கூடுதலாக 550 ரூபாய் கிடைக்கப்பெறும் என முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் கரும்பு உற்பத்தி திறனை உயர்த்தவும், சொட்டு நீர்ப்பாசன வசதிகளை அதிக அளவில் பயன்படுத்தவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேளாண்மை துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நல கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேறியுள்ளதாக மதிமுக பொதுச்செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் உள்ள வைகோ இல்லத்தில் மதிமுக உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது. மதிமுக பொதுச்செயலர் வைகோ தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அவைத் தலைவர் திருப்பூர் துரைசாமி, மல்லை சத்யா, ஈரோடு கணேசமூர்த்தி உள்ளிட்ட உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் 15 பேர் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தமிழகத்தில் காணப்படும் வறட்சி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் பற்றி விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தின் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, மக்கள் நல கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறுவதாகவும் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரியும் மதுரையில் வரும் 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாக அப்பொழுது அவர் மேலும் தெரிவித்தார். எங்கள் இயக்கத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் அனைவருமே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டனர். இதில் எடுக்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான முடிவு, மக்கள் நல கூட்டு இயக்கத்திலிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விலகிக் கொள்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளோடு தோழமையும் நட்பும் என்றும் தொடரும். நாட்டில் 18,000 கிராமங்களுக்கு மின்சாரம், சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரகண்ட் மாநிலம் டேராடூன் அருகே சர்தாம் தேசிய நெடுஞ்சாலை திறப்பு விழா நடந்தது. இந்த விழாவில் பேசிய பிரதமர் மோடி, முந்தைய அரசு யாத்திரை வருபவர்களுக்கு எந்த வசதியும் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் சிறந்த போக்குவரத்து வசதியை ஏற்படுத்துவதை அரசு இலக்காக வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இன்று திறந்து வைக்கப்பட்ட நெடுஞ்சாலை திட்டம் உத்தரகண்டில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பலியானோருக்கு சமர்ப்பணம் செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். உத்தரகண்ட் மாநிலம் இனி வளர்ச்சியடையும் என்றும் தாம் தவறான வாக்குறுதிகள் எதையும் அளிக்கவில்லை எனவும் பிரதமர் மோடி கூறினார். பணத்தால் செல்லாது என்ற அறிவிப்பால் தீவிரவாதம், மனித கடத்தல் மற்றும் கள்ளசந்தை ஆகியவை முற்றிலும் குறைந்துவிட்டதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
பணமதிப்பு நீக்க நடவடிக்கையால் நாட்டில் எந்த பலனும் ஏற்படவில்லை என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் உயர் மதிப்பிலான பணத்தால் மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் இணைந்து குரல் கொடுத்தனர். இதனால் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் முடங்கியது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டமாக எதிர்க்கட்சிகளை ஒன்று திரட்டி ஆலோசனை செய்ய காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்தது. இதன்படி தில்லியில் இன்று பிற்பகல் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் 8 கட்சிகளின் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மமதா பானர்ஜி, காங்கிரஸ் சார்பில் மூத்த தலைவர்களான குலாம் நபி ஆசாத், மல்லிகார்ஜுன கார்கே, திமுக சார்பில் திருச்சி சிவா எம்பி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, மதிப்பிழந்த பணத்தால் பிரச்சினையில் 50 நாட்களில் சிக்கல் தீர்ந்துவிடும் என்ற பிரதமரின் கெடு முடிய இன்னும் 3 நாட்கள் மட்டுமே உள்ளதாக தெரிவித்தார். இந்த நடவடிக்கையால் மீட்கப்பட்ட கருப்பு பணம் எவ்வளவு என்ற விவரத்தை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்றும், யார் யார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற விவரத்தையும் வெளியிட வேண்டும் என்று ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டார். Demonetization action has not affected and has not targeted either black money or corruption. It has increased the levels of corruption. What it has resulted in is an attack on the financial independence of our country, an attack on the poor people of our country, the weak people of our country. கூட்டத்தில் பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மமதா பானர்ஜி, சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல் பணத்தால் மதிப்பிழப்பு நடவடிக்கை என்று குற்றம் சாட்டினார். மேலும் 50 நாட்கள் ஆகியும் பணப்பரிமாற்றம் மீதான கட்டுப்பாடு தளர்த்தப்படவில்லை என்று குறிப்பிட்ட மமதா பானர்ஜி, நாட்டின் வளர்ச்சி 50 நாட்களில் 20 ஆண்டு காலம் பின்னோக்கி போய்விட்டதாக குறிப்பிட்டார். demonetization it's a mega scam. ऐसा स्कैम आजादी का बाद कभी नहीं हुआ है. Without any planning, आज जो देश का हाल हो गया है, इकोनॉमी इज टोटली सेटल्ड. मोदी जी, आपने कहा था कि 50 दिन का टाइम मेरे को चाहिए. ये 47 दिन में देश का जो नमूना हुआ है, हमारा देश 20 साल पीछे चला गया है. தமிழகத்தில் குடும்ப அட்டைகளின் மேலும் ஓராண்டுக்கு உள்தாள் ஒட்டப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குடும்ப அட்டைகள் அனைத்தும் மின்னணுமயமாக்கப்படுவதுடன் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்காக குடும்ப தலைவரின் ஆதார் எண்கள் இணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் ஆதார் எண்கள் இணைக்கும் பணி முடிவடையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குடும்ப அட்டைகளில் உள்தாள் இணைப்பு மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உள்தாள் சம்பந்தப்பட்ட நியாய விலைக்கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தற்பொழுது உள்ள குடும்ப அட்டைகளின் காலம் அடுத்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு சென்னையில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு 11,270 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இதன்படி வரும் ஜனவரி 11, 12, 13 ஆகிய தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. செங்குன்றம் வழியாக ஆந்திர மாநிலத்திற்கு செல்லும் அனைத்து தமிழக மற்றும் ஆந்திர பேருந்துகள் அண்ணாநகர் மாநகர் போக்குவரத்து கழக பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் எனவும், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி, கடலூர் மற்றும் சிதம்பரம் செல்லும் பேருந்துகள் அடையாறில் இருந்து புறப்படும் எனவும், பூவிருந்தவல்லி வழியாக ஆற்காடு, ஆரணி, வேலூர், தருமபுரி மற்றும் ஓசூர் செல்லும் பேருந்துகள் பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்படும் எனவும், இதர ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் வழக்கம் போல கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி எய்ம்ஸ் மருத்துவ மாணவர் சரவணன் மரணத்தை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தில்லி காவல்துறை கொலை வழக்காக பதிவு செய்துள்ளது. புதுதில்லி எய்ம்ஸில் முதுகலை மருத்துவ படிப்பு படித்து வந்த திருப்பூரைச் சேர்ந்த மாணவர் சரவணன் கடந்த ஜூன் மாதம் விடுதி அறையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். விஷ ஊசி செலுத்தி அவர் கொல்லப்பட்டதாக புகார் எழுந்தது. உடற்கூறு ஆய்விலும் உடலில் விஷம் இருந்தது தெரிய வந்துள்ளது. ஆனால் தில்லி காவல்துறையினர் சரவணனின் மரணம் தற்கொலை என்று கூறி வந்தனர். இதனிடையே அண்மையில் செய்தியாளர்களுடன் பேசிய சரவணனின் பெற்றோர் புதுதில்லி உயர்நீதிமன்றம் கொலை வழக்காக மாற்ற உத்தரவிட்டும் இதுவரை காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியிருந்தனர். இந்நிலையில் சரவணனின் மரணத்தை இந்திய குற்றவியல் சட்டப்பிரிவு 302 கீழ் கொலை வழக்காக தில்லி காவல்துறை பதிவு செய்துள்ளது. இருசக்கர வாகனம் மீது லாரி மோதல், 2 குழந்தைகளுடன் தந்தை பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. தொடர் கண்காணிப்புக்கு பிறகே ராமமோகன ராவின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் தமிழகத்தில் கலவரத்தை தூண்டும் அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாமக்கல்லில் பாரதிய ஜனதா சார்பில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்ள வந்த அவர் செய்தியாளர்களுடன் பேசிய பொழுது நீண்ட காலமாக தம்மை பின்தொடர்ந்து கண்காணித்து வந்ததாக ராமமோகன ராவ் கூறிய கருத்து இதனை உறுதிப்படுத்துவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு உயர் அலுவலர்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு பாதுகாப்பதில் என்ற ராமமோகன ராவ் கூறியதை ஏற்க முடியாது என்றும் நேர்மையான அரசு அலுவலராக இருந்தால் ஏன் பயப்பட வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். வருமான வரித்துறையினர் சோதனைக்கும் மத்திய அரசு மற்றும் பாரதிய ஜனதாவுக்கும் தொடர்பு இல்லை என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நீண்ட காலமாக தன்னை தொடர்ந்து கண்காணித்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியது நீண்டகால கண்காணிப்புக்கு பின்பாகத்தான் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. தன் மீது இருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்காக களத்திலே இறங்கி போராட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அரசியல்வாதியை போல செயல்படும் ராமமோகன ராவை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைமையகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் இதனை அவர் தெரிவித்தார். தகுந்த ஆதாரத்தின் அடிப்படையில்தான் ராமமோகன ராவின் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். யாருடைய தூண்டுதலின் பேரில் அவர் பேட்டியளிக்கிறார் என்று கேள்வி எழுப்பிய அவர் நெஞ்சுவலிக்காக ராமமோகன ராவ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றது பொய்யா எனவும் கேட்டுக்கொண்டார். மக்கள் பணத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதையும் ஆட்சி அதிகாரத்தை வைத்து யாரும் குளிர் காய்வதையும் அனுமதிக்க முடியாது என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். காத்திருப்பு பட்டியலில் இருந்தும் ராமமோகன ராவை நீக்கி பணி நீக்கம் செய்ய வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். இன்று அவசரமாக பத்திரிகையாளர்கள் சந்தித்ததே தன் மீது தவறு முற்றிலுமாக இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டதற்கு சமம். தமிழக முதலமைச்சருக்கு வைக்கும் வேண்டுகோள், இவர் காத்திருப்போர் பட்டியலில் இருப்பதற்கு கூட தகுதியற்றவர். இதையெல்லாம் நடப்பதற்கு, இப்படி அரசியல்வாதியாக மாறியதற்கு என்ன பின்புலம் இருக்கிறது என்பதையும் தமிழக மக்களுக்கு தெளிவு கிடைக்க வேண்டும் என்பதும் எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசின் பணத்தால் மதிப்பிழப்பு அறிவிப்பில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகவே மக்கள் நல கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேறியுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர் மதிப்பிழந்த பணத்தால் பற்றி பிரதமர் மோடி அறிவிப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்த்து வரும் நிலையில் மதிமுக ஆதரித்து வருவதாக குறிப்பிட்டார். எனவே முக்கிய பிரச்சனையில் வேறுபாடு இருக்கும் பொழுது ஓர் அணியில் தொடர இயலாது என்ற அடிப்படையில் மதிமுக இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மதிமுக தலைமை பிரதமர் மோடியினுடைய அறிவிப்பை வரவேற்றது. மக்கள் நல கூட்டில் இருக்கக்கூடிய மற்ற 3 கட்சிகள் மத்திய அரசினுடைய செல்லா நோட்டு அறிவிப்பை எதிர்த்து இயக்கம் நடத்தினோம். ஒரு முக்கியமான அரசியல் பிரச்சனையில் மதிமுக தலைமைக்கும் மற்ற 3 கட்சிகளுக்கும் வேறுபாடு இருக்கிற போது ஓரணியில் தொடர்ந்து என்பது இயலாது என்ற அடிப்படையில் இயலாது என்று கருதுகிறோம். அந்த அடிப்படையில் மதிமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. மக்கள் நல கூட்டணியில் இருந்து மதிமுக விலகுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலர் வைகோ அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சி தலைமையகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 2 கட்சிகளுடன் இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நல கூட்டு இயக்கமாக தொடர்ந்து செயல்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் வருமான வரி சோதனை மூலமாக மத்திய அரசு கூட்டாட்சி முறைக்கு எதிராக தமிழக அரசின் உரிமைகளில் தலையிடுகிறதோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் திருமாவளவன் கூறியுள்ளார். மக்கள் நல கூட்டணியில் இருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விலகியது என்கிற இந்த அறிவிப்பு சற்று அதிர்ச்சியை அளிக்கிறது. தமிழகத்தின் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம் மோகன் ராவ் அவர்கள் என்னுடைய இல்லத்திற்கு வந்தது மட்டுமல்ல, தலைமைச் செயலகத்திற்குள் வருமான வரித்துறையினர் மற்றும் மைய புலனாய்வுத்துறையினர், அமலாக்கத்துறையினர் எந்த அடிப்படையில் நுழைந்தார்கள், அங்குள்ள கோப்புகளை எடுத்துச் சென்றார்கள், முதல்வருடைய அனுமதியை பெற்று உள்ளே நுழைந்தார்களா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். இந்த நேரத்தில் மாண்புமிகு முதல்வர் OPS அவர்கள் இது குறித்த விளக்கத்தை அளிக்க வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். தரகடிப்படையில் பழைய பணத்தாள்களுக்கு பதிலாக புதிய 2000 ரூபாய் பணத்தாள்களை மாற்ற முயன்றவரிடம் வருமான வரித்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதிப்பிழந்த பணத்தாள்களை பெற்றுக்கொண்டு தரகடிப்படையில் மாற்றுவதற்கு
புதிய 2000 ரூபாய் நோட்டுகளை காரில் கொண்டு வருவதாக தகவல் கிடைத்ததை அடுத்து கோயம்புத்தூர் பெருமாநல்லூர் புறவழிச்சாலையில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். கோயம்புத்தூரை அடுத்து கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த பழைய இரும்பு வியாபாரிகள் துல்கர் அலி, ஹாரூன் ரஹீம், தபால்காரர் இளையராஜா, குப்புராஜ் ஆகியோர் பயணம் செய்த காரை வழிமறித்து ஆய்வு செய்தனர். அப்பொழுது உரிய ஆவணமின்றி 36 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய பணத்தாள்கள் இருப்பதை கண்டுபிடித்து அவற்றை பறிமுதல் செய்தனர். கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூரில் இருந்து வந்திருந்த வருமான வரித்துறையினர் 4 பேரிடமும் விசாரணை மேற்கொண்டனர். சட்டவிரோதமாக பணம் மாற்றிய வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சேகர் ரெட்டி உள்பட 5 பேரின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என சிபிஐ நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக பணமாற்றம் செய்யப்பட்ட வழக்கில் மணல் குத்தகைக்காரர் சேகர் ரெட்டி, அவரது சகோதரர் ஸ்ரீனிவாச ரெட்டி 2 பேரையும் சிபிஐ கைது செய்தது. மேலும் அவர்களுடன் கூட்டுச்சதியில் ஈடுபட்டதாக ஆடிட்டர் பிரேம்குமார், கூட்டாளிகள் ரத்தின மற்றும் புதுக்கோட்டை ராமச்சந்திரன் ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். 5 பேர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு மீதான விசாரணை சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. இருதரப்பு வாதங்களுக்கு பின்பு சேகர் ரெட்டி உள்பட 5 பேரின் ஜாமீன் மனு மீது வரும் 30ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி விஜயலட்சுமி அறிவித்தார். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட கனிராவுத்தர் குளத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாநகராட்சியின் ஆணையர் சீனி அஜ்மல் கான் மாநகராட்சி கூட்ட அரங்கில் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது கனிராவுத்தர் குளத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகள் முற்றிலும் அகற்றப்பட்டு விட்டதால் தனியார் பங்களிப்புடன் சீரமைக்கும் பணி விரைவில் தொடங்கப்படும் என அவர் அறிவித்தார். கனிராவுத்தர் குளம் என்ற ஒரு குளமானது ஆக்கிரமிப்பு எல்லாம் முழுமையாக கண்டுபிடித்து அனைத்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு விட்டன. அரசு நிதியுதவி பெற்றோ அல்லது தனிநபர் மூலம், அதாவது சமூக தொண்டு நிறுவனம் மூலமாகவோ இந்த பணி தூர்வாரக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ராமேஸ்வரம் அருகே உள்ள பாம்பன் பாலத்திற்கு மாற்றாக நவீனமயமாக புதிய தூக்கு பாலம் 40 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மண்டபம் மணல் பரப்பையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கும் வகையில் 1914ஆம் ஆண்டு பாம்பனில் தூக்கு பாலம் கட்டப்பட்டது. 102 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் இந்த பாலத்திற்கு மாற்றாக புதிய பாலம் கட்டுவதற்காக 40 கோடி ரூபாய் நிதியை ரயில்வே துறை ஒதுக்கீடு செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தெற்கே ரயில்வே பிரிவின் தலைமை பொறியாளர் சுயம்புலிங்கம் பாம்பன் பாலத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பாம்பன் பாலம் உலக அளவில் புகழ்பெற்றது என்றும் அதனை மாற்றிவிட்டு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் புதிய பாலம் அமைக்கும் பணி வரும் மார்ச் மாதம் தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். முதல்ல 25 கோடி ரூபாயில் சேங்ஷன் ஆனது. இப்போ அது பணி முடிக்கும்போது 40 கோடி ஆயிரும்னு எதிர்பார்க்குறோம். 6 இன்டர்நேஷ்னல் ஃபார்ம், வெளிநாட்டில் உள்ள நிறைய ஃபார்ம் இது பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, பெயிண்டிங் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அலாய் மெட்டீரியல், அப்புறம் லைஃப் 100 இயர்ஸ். அதனால் இது ப்ரிஃபரபுளாக இருக்குது. அந்த ஃபார்ம் பெரும்பாலும் டெண்டர் சீக்கிரம் அவார்ட் ஆயிடும். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கூலி தொழிலாளர்களை ஏற்றி சென்ற மினி ஆட்டோ கவிழ்ந்ததில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் படுகாயமடைந்தனர். கெட்டிசெவியூர் எம்ஜிஆர் நகரில் இருந்து பெண் தொழிலாளர்கள் 18 பேரை ஏற்றுக்கொண்டு மினி ஆட்டோ ஒன்று அரளிமலை பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது. வேப்பம்பாளையம் அருகே அந்த வாகனம் சென்ற பொழுது கட்டுப்பாட்டினை இழந்து சாலையோரம் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் படுகாயமடைந்தனர். அந்த பகுதியில் இருந்த மக்கள் அவர்களை மீட்டு கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஈஸ்வரி, மாராயாள் ஆகிய 2 பேர் ஆபத்து கட்டத்தில் உள்ளதை அடுத்து மேல் சிகிச்சைக்காக ஈரோடு மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விபத்து குறித்து திங்களூர் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அருகே லாரியும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் 2 குழந்தைகளுடன் தந்தையும் பலியாகினார். கல்லடைக்குறிச்சியை சேர்ந்த முருகன் என்பவர் தனது மகன் மற்றும் மகளுடன் இருசக்கர வாகனத்தில் வீரவநல்லூர் நோக்கி புறப்பட்டார். அப்பொழுது எதிர் திசையில் வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனம் மீது மோதியது. இந்த விபத்தில் 2 குழந்தைகளுடன் அவரின் தந்தை முருகனும் படுகாயமடைந்து பலியானார். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தை வறட்சியால் பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகப்பட்டினத்தில் விவசாயிகள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காவிரியிலிருந்து போதிய தண்ணீர் திறக்கப்படாததாலும்
பருவமழை பொய்த்து போனதாலும் டெல்டா மாவட்டங்களில் நிகழாண்டில் விவசாயம் பெருமளவு பாதிக்கப்பட்டது. குறிப்பாக கடைமடை பகுதியான நாகப்பட்டினத்தில் பயிர்கள் கருகியதால் மனமுடைந்து இறந்த விவசாயிகளின் எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்தால் இறந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குதல் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்கிறது. விவசாய தொழிலாளி குடும்பங்களுக்கு தலா 25,000 ரூபாயும், இறந்த விவசாயிகளுக்கு குடும்பத்திற்கு 25,000 ரூபாயும், காவிரி ஒழுங்காற்று குழுவை, காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தை அமைத்து விவசாயிகளுக்கு நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக இந்த தொடர் முற்றுகை போராட்டம் நடைபெறுகிறது. விழுப்புரத்தில் 2 குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து தாய் தந்தை தற்கொலை செய்து கொண்டது பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் கமலா நகர் பகுதியில் வசித்து வரும் நெல் வணிகரான பாபு என்பவரின் வீட்டிற்கு வந்த அவரது உறவினர் வீடு நீண்ட நேரமாக பூட்டப்பட்டிருப்பதை பார்த்து கதவுகளை உடைத்து உள்ளே சென்று பார்த்தார். அப்பொழுது பாபு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. பாபுவின் மனைவி மற்றும் 2 குழந்தைகளும் இறந்த நிலையில் தரையில் கிடந்துள்ளனர். இதுபற்றி காவல்துறையினருக்கு தகவல் தரப்பட்டதை அடுத்து உடல்களை கைப்பற்றி விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரயில்வே ஸ்டேஷன் இட்டுன்னு வந்து கொடுத்தது 9:40 இருக்கும். இட்டுன்னு வந்துட்டு டிஃபன்லாம் கிடலாம் வாங்கி கொடுத்துட்டு இந்த பக்கத்தில் மாவு வாங்கி கொடுத்து சமையல் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட்டு சரி நான் வரமான்னு சொல்லிட்டு கீழே தூர வெள்ளை அடிச்சேன், கதவு திறக்கல. அப்புறம் கதவில் கழிச்சா கதவு திறந்துருக்கு. அதுதான் நான் உள்ளே போனால் என் மாப்பிள்ளை, என் பொண்ணு, என் பேத்திக்கு 2. மாமனார் டெய்லி 7 மணிக்கு ஒரு பசங்களை வெளியே கூப்பிட்டு போவார். நீங்கள் அந்த மாதிரி கூப்பிட வந்தப்போ பார்த்துட்டு அவர் சத்தம் போட்டார். சத்தம் போட்டதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்தோம். பார்த்துட்டு நான் பார்த்துட்டு நாங்கள் போலீஸ்ட்டு போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க நான் பார்த்துட்டு தற்கொலை செய்து கொண்ட பாபு அதற்கு முன்னதாக வாட்ஸ்அப் மூலம் வெளியிட்ட தகவலில் சிலருடன் கூட்டாளியாக தொழில் செய்ததாகவும் அதில் தமக்கு தர வேண்டிய பணத்தை தர மறுத்து மிரட்டல் விடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது பற்றியும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வியாபாரத்தில் அவர் எல்லாத்தையும் நான் வச்சு பார்த்துன்னு சொல்லிட்டு நான் கடன் வாங்கி கொடுத்தேன். ஒரு 5 லட்ச ரூபாய்க்கிட்ட நான் வாங்கி கொடுத்தேன். அந்த 5 லட்ச ரூபாயும் அவர் கணக்கில் கோல்மால் பண்ணவர், எல்லா கையெழுத்தும் போடுவார். அவர் லாஸ் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு கணக்கு காட்டி கைட்டு விட்டு அவர் எல்லா வேலையும் பண்ணார். என்னை காப்பாற்றுனா கேட்கல. என் குடும்பமே 2 குழந்தையோட நான் சாக போகிறேன். அந்த அவனுக்கு எவ்வளவும் தண்டனை கொடுக்கணும். விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வருகிற 29ஆம் தேதி நாகப்பட்டினம் மாவட்ட சிக்கலில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டியக்கம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டியக்கத்தின் தலைவர் தெய்வசிகாமணி ஈரோட்டில் செய்தியாளர்களுடன் பேசிய பொழுது தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் அனைத்துக்கும் கோரிக்கை விடுத்தும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுக்கு எந்தவித நிவாரணத் தொகையும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அனைத்து கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 29ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். அனைத்து கட்சியினரும் விவசாய சங்கங்களும் தமிழகத்தை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும், அனைத்து விவசாயிகளுக்கும் அனைத்து கடன்களையும் அனைத்து வங்கிகளிலும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்து எந்த விதமான பயனும் இல்லை. தமிழக அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை. ஆகவே வருகிற 29ஆம் தேதி நாகை மாவட்டம் சிக்கலில் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை துவக்குகிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் முட்டத்துவயல் அருகே உள்ள குளத்தில் புகுந்த யானையை 24 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் பட்டாசு வெடித்து வெளியேற்றினர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள காடுகளில் வாழும் யானைகள் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் இடம்பெயர்ந்து ஊர் பகுதிகளுக்கு வருவது அன்றாட நிகழ்வாக உள்ளது. இந்நிலையில் கோயம்புத்தூர் மாவட்டம் அருகே முட்டத்துவயல் பகுதியில் உள்ள குளத்தில் ஆண் யானை ஒன்று வெளியேறாமல் இருந்ததாக மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்தனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் குளத்திலிருந்து யானையை விரட்ட முயற்சி மேற்கொண்டனர். 24 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானையை விரட்டினர். திருநெல்வேலியில் மாணவ மாணவியர்கள் வரைந்த 2000 ஓவியங்கள் அடங்கிய கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சிவராம் கலைக்கூடம் சார்பில் பள்ளி மாணவர்களிடம் ஓவிய கலையை வளர்த்தெடுக்கும் வகையில்
பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் ஒரு பகுதியாக 26 பள்ளிகளைச் சேர்ந்த 100 மாணவ மாணவியர் பங்கேற்ற ஓவிய கண்காட்சி நெல்லை சந்திப்பில் உள்ள பள்ளி ஒன்றில் நடைபெற்றது. இதில் இயற்கை காட்சிகள், தேசிய தலைவர்கள், வனவிலங்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான தலைப்புகளில் 2000க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தன. அதனை மக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். பென்சில், வாட்டர் கலர், ஆயில் உள்ளிட்ட பல பிரிவுகளில் வரையப்பட்டிருந்த ஓவியங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. ஓவிய கலையில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவதால் தங்களின் சிந்தனை திறனும் கற்பனை வளமும் மேலும் மிளிர்வதாக மாணவ மாணவியர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வரைஞ்சிருக்காங்கிறப்போ எங்களுக்கும் ஆர்வம் வருது. வேஸ்ட் பேப்பர் வச்சு டிராயிங் பண்ண முடியுங்கிறதுக்காண்டி எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இங்கே வரைகிற இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்க்குறப்போ நேச்சுரலாக இருக்குது. நம்மளால நேரில் பார்க்க முடியாத இடத்த கூட இதில் நம்ம ஃபோட்டோ மூலியமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது பேப்பர் கட்டிங்ஸ்னால வரைஞ்ச பாரதியார் படம். எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதான் பிடிச்சிருக்கு. எல்லா படமும் நல்லா இருக்கு. இந்த கண்காட்சி மூலமாக நிறைய பேருக்கு நிறைய யூஸ் ஆகும். நிறைய பொண்ணு, நிறைய குட்டி குட்டி குழந்தைங்களும் இதை பார்த்து அவங்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட்டில் குஜராத் வீரர் உலக சாதனை. தொடக்க ஆட்டக்காரராக 359 ரன்கள் எடுத்த வாரம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ரஷ்யாவின் சோச்சி நகரில் இருந்து 92 பேருடன் புறப்பட்டு கருங்கடலில் விழுந்து விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் சுற்றுலா நகரமான சோச்சியில் இருந்து 92 பேருடன் சிரியாவில் உள்ள லடாக்கியா என்ற ரஷ்ய முகாமுக்கு நேற்று முன்னாள் புறப்பட்ட ராணுவ விமானம் கருங்கடல் மேலே பறந்து கொண்டிருந்த பொழுது கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. புத்தாண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக சென்ற புகழ்பெற்ற ராணுவ இசைக்குழுவினர், 9 பத்திரிகையாளர்கள், 8 பணியாளர்கள் என 92 பேர் பலியாகினர். சோச்சி நகரின் கடற்பகுதியில் 1.5 கிலோமீட்டர் ஆழத்தில் விமானத்தின் பாகங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக ராணுவ அமைச்சகம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து விமான விபத்து நேரிட்ட பகுதியில் மீட்பு மற்றும் தேடுதல் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்நிலையில் விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டியை மீட்புக் குழுவினர் மீட்டுள்ளனர். இதனையடுத்து விபத்திற்கான காரணம் தெரிய வரும் என ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் பன்னாட்டு கூடைப்பந்து போட்டியில் அமெரிக்க அணியை வீழ்த்தி கனடா அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவின் தேசிய கூடைப்பந்து கழகம் சார்பில் பன்னாட்டு கூடைப்பந்து போட்டி நடைபெற்று வருகிறது. கனடா, சீனா, இத்தாலி, பிரான்ஸ் உள்பட 30 நாடுகளைச் சேர்ந்த அணிகள் இதில் பங்கேற்றுள்ளன. பல சுற்றுகளாக நடைபெற்று வரும் இந்த போட்டியில் அமெரிக்காவின் போர்ட்லாந்து அணியும் கனடாவின் டொரண்டோ அணியும் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 95க்கு 91 என்ற புள்ளிக்கணக்கில் கனடா அணி அமெரிக்க அணியை வீழ்த்தியது. Audacity of the young man in his hometown to do something like that. Has it tipped free, may have been Crabbe that got a piece. Napier has it plucked away by Russ, who will spin 360 and throw it down with 2 hands. The audacity of the young man in his hometown to do something like that. குஜராத்தை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் சமீத் கோயல் ரஞ்சி கிரிக்கெட் போட்டியில் தொடக்க ஆட்டக்காரராக 359 ரன்கள் எடுத்து புதிய உலக சாதனையை படைத்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் 3வது காலிறுதிப் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் இன்றைய ஆட்டத்தில் குஜராத், ஒடிசா அணிகள் மோதின. குஜராத் அணியில் தொடக்க ஆட்டக்காரராக சமீத் கோயல் களமிறங்கினார். அவர் தொடர்ந்து ஆட்டமிழக்காமல் விளையாடி 359 ரன்கள் குவித்து உலக சாதனை புரிந்தார். இதன் மூலம் முதல் தர கிரிக்கெட்டில் அதிகபட்ச ரன்கள் குவித்த தொடக்க ஆட்டக்காரர் என்ற சாதனையை சமீத் கோயல் படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனக்கு எதிரான வருமான வரித்துறை சோதனை, அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதல். ராம் மோகன ராவ் கண்டனம். ராமமோகன ராவ் குற்றச்சாட்டுக்கு முதல்வரும் மத்திய அரசும் பதிலளிக்க வேண்டும். மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல்.
பண மதிப்பு நீக்க நடவடிக்கையால் எந்த பலனும் ஏற்படவில்லை. ராகுல் காந்தி, மமதா பானர்ஜி குற்றச்சாட்டு. மக்கள் நல கூட்டணியில் இருந்து மதிமுக வெளியேறியது. வைகோ அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.